அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரிஷபராசி பற்றி தான் பார்க்க போகிறோம். வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக சாதுவாக இவங்க தெரிவாங்க. ஆனால் தனக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எரிமலை போல் இவங்க ரிஷபராசிக்காரங்க வெடிப்பாங்க. ஆமாங்க, பிறவையிலேயே அசாத்தியமான உழைப்பும் யாரையுமே ஏமாற்ற தெரியாத அலாதியான அன்பும் கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத படாத கஷ்டமே இல்லைன்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்துலேருந்தே உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்பி ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு முன்னுக்கு வந்தவங்கன்னு சொல்லலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் உருகி உருகி நேசித்த மனுஷங்களும் நீங்கள் கை தூக்கி விட்டவங்களும் உங்களுக்கு கொடுத்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆறாத ரணமாக வடுவாக அப்படியே தான் இருக்கும். பிள்ளைகளுக்காக உங்கள் அத்தனை ஆசையும் சந்தோஷங்களையும் தியாகம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்கள நினச்சி நீங்கள் உருகிட்டு இருப்பீங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க ரொம்ப அமைதியானவங்க, பொறுமையானவங்க, கடின உழைப்பாளிங்கன்னு பலரும் நினைப்பாங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாத அவங்களோட மிக நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் உணரக்கூடிய சில சுவாரஸ்யமான ஆச்சரியமான ரகசிய குணம் அவங்கக்கிட்ட இருக்குது. பலரும் அறியாத ரகசிய குணம்னே சொல்லலாம். இவங்களை கண்காணிக்காத டிடெக்டிவ்னு சொல்லலாம், அதாவது சைலண்ட் அப்சர்வர்ஸ். ரிஷபராசிக்காரங்க ஒரு கூட்டத்தில் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்று கவனிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. சுற்றி நடக்கிற அத்தனையுமே மனிதர்களோட உடல் மொழியையும் துல்லியமாக கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது அவங்க கவனிக்காத மாதிரி இருப்பாங்க. யாருக்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே அவங்க முன்னாடியே கணக்கு போட்டுருவாங்க. இவங்கக்கிட்ட பொய் சொல்லி தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த நபர்கிட்ட இப்படி தான் நம்ம பேசணும், இவங்கக்கிட்ட இப்படி தான் பழகணும், இவங்க இந்த விஷயத்தில் நமக்கு இதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க கணிச்சிருவாங்க. நிறைய விஷயத்தில் அவங்க அந்த மாதிரி நிறைய பேரை கணிச்சிருவாங்க. ஒரு சிலரை தான் நம்பி ஏமாறுவாங்க. இவங்க அசாத்திய நளினமும் கலை ரசனையும் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ராசிங்கிறதால இவங்களுக்குள்ள இயல்பாகவே கலைநயம் மற்றும் படைப்பாற்றல் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். டேஸ்ட் ஃபார் லக்ஸுரி அண்ட் ஆர்ட், அசாத்திய நளினமும் கலை திறனும் இவங்களுக்கு நிறைய இருக்கும். க்ரியேட்டிவிட்டி நிறைய இருக்கும். ஆடம்பரங்கிறத விட தரமான விஷயங்களை இவங்க அதிகம் விரும்புவாங்க. ஆடை தேர்வு செய்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டை அலங்கரிக்கிறதா இருந்தாலும் சரி, கைவினைப் பொருட்கள், தையல் கலை போன்ற நுணுக்கமான வேலைகளில் இவங்களோட ரசனை தனிச்சு நிற்கும். கோபம் வராது, வந்தால் தாங்காது. இவங்க பொதுவாக சண்டை சச்சரவுகள்லாம் விரும்பவே மாட்டாங்க, ஒதுங்கி போவாங்க. பல பேர் விஷயங்களை சகிச்சுக்கிட்டு பொறுமையாக போவாங்க. ஆனால் இவங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குங்க. அந்த எல்லையை தாண்டி இவங்களை கோவப்படுத்திட்டோம் அப்படின்னா அது வர பார்த்த அமைதியான மனுஷங்களை இவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த கோபம் எரிமலை மாதிரி வெடிக்கும். சும்மாவா சொன்னாங்க சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு? பார்க்க சாதுவாக அன்பானவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் கோபம்னு வந்துருச்சு, அவ்வளோதான், காடே தாங்காது, எல்லாரையும் சேர்த்து எரிச்சிருவாங்க. அதீத பிடிவாதம் இவங்களுக்கு. அவங்களோட மனசில் ஒரு விஷயத்த சரின்னு முடிவு செஞ்சிட்டாங்கன்னா அதை யாராலுமே மாற்ற முடியாது. விஜய் சொல்கிற மாதிரி தான், ஒரு முடிவு எடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி தான். இவங்க யாருக்காகவும் அவங்க முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க. சுவர் மாறினாலும் இவர்களின் முடிவு மாறாது. சில நேரங்களில் இவங்களுக்கே அது தவறுன்னு தெரிஞ்சாலும் கூட எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்க தயங்குவாங்க. ஒரு சில விஷயங்களில் தோணும் அவங்களுக்கே, நம்ம இதை ஏன் இவ்வளோ பிடிவாதமாக பிடிச்சிட்ருக்கோம், அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, அவங்க ஏதோ நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க, நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்னன்னு தோணும். ஆனால் செய்ய மாட்டாங்க. நிறைய விஷயங்களை தயங்குவாங்க. அது இப்போ வந்துட்டால் என்ன ஆகிறது, அவங்களோட ஈகோ, அவங்களோட இது பேர் கெட்டுருமே ஏதாவது யோசிப்பாங்க. இப்போ ஒரு காரியமே தொடங்க ஆரம்பிக்கிறாங்க, தொடங்கிட்டாங்க, அதில் நிறைய பிரச்சனை வருது, பேசாமல் விட்டுருன்னு சொல்லுவாங்க சிலர். இது எப்படி விடுறது? விட முடியாது, நம்ம தொடங்கிட்டோம், அதை சாதிச்சு தான் ஆகணும்னு பிடிவாதமாக நிற்பாங்க. விடாமுயற்சியாக இருந்து அதை சாதிச்சும் காட்டிடுவாங்க. இந்த பிடிவாதம் தான் அவங்களோட ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், மைனஸாகவும் இருக்கும். சில விஷயங்களில் அது சரியானதாக இருக்கும், சில விஷயங்களில் அவங்களுக்கே அது பிரச்சனையாக வந்து முடியும். அது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கே, அட நம்ம இதை விட்டுருந்துருக்கலாம், கை விட்டுருக்கலான்னு யோசிப்பாங்க. உணவு பிரியர்கள் மற்றும் சோம்பல் சுகை இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ரிஷபராசிக்காரங்க நல்ல சாப்பாடுனா அலாதி பிரியம் அவங்களுக்கு. விதவிதமாக சாப்பிட்றதையும்
அமைதியான சூழல்லையும் நிம்மதியாக ஓய்வு எடுக்கிறதையும் ரொம்ப இவங்க விரும்புவாங்க. கடினமாக உழைப்பாங்க. அதே சமயம் நல்லா சாப்பிட்டு ஓய்வு எடுக்கணும். சாப்பிட்றதுல வஞ்சனையே வைக்க மாட்டாங்க. அதே சமயம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை இவங்க முழுமையாக ரசித்து அனுபவிப்பாங்க. விசுவாசத்தோட மறுபேர்னு இவங்கள சொல்லலாம். நண்பர்களாக இருந்தாங்களும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, ஒருத்தரை தன் வட்டத்தில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையும் செய்ய துணிவாங்க அவங்க. உறவுகளில் இவங்கள மாதிரி நம்பகமானவங்கள நீங்கள் பார்க்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். இவங்களை நம்பி நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், எங்கே வேணால் போகலாம், இவங்க ஃப்ரெண்டாவோ துணையாவோ கிடைச்சாங்க அப்படின்னா. ஆனால் ஒரு தடவை யாராவது இவங்களோட நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள தான் வாழ்க்கையிலேருந்து நிரந்தரமாக இவங்க ஒதுக்கிடுவாங்க. திரும்ப நல்ல பேர் எடுக்கிறது அவங்க மனசுக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், முடியாத காரியம் அது. சுருக்கமாக சொன்னால் ரிஷபராசிக்காரங்க வெளியே பார்க்க கரடுமுரடாக பாறை மாதிரி இருப்பாங்க. உள்ள மென்மையான களிமண் மாதிரி இருப்பாங்க. அதாவது நம்ம கையில் எந்த வகையில் வேணாலும் அந்த களிமண்ணை மாற்றலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. அதை தெய்வமாக மாற்றலாம், பொம்மையாக மாற்றலாம், எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு அவங்க மனசில் நம்ம நம்பிக்கையை வளர்த்துருக்கணும், நம்பிக்கையானவங்களாக நம்ம இருக்கணும். அப்போ அது ரொம்ப சாத்தியம். அது அவங்கள புரிஞ்சுக்கிற பழகுனா வாழ்க்கையில் மிக சிறந்த மனுஷங்களாக துணையாக இருப்பாங்க அவங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரங்கிட்ட இந்த குணம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையை உத்து பார்த்தோம் அப்படின்னா வெளியே அவங்க எவ்வளவு கம்பீரமாக மகிழ்ச்சியாகவும் காட்சி அளித்தாலும் கூட கடந்து வந்த பாதையில் அவங்க சந்தித்த வலி, ரணம் இதெல்லாம் ரொம்ப அதிகம். குறிப்பாக கடந்த காலங்களில் அவங்க அனுபவித்த ஏமாற்றம், துரோகத்தெல்லாம் சொல்லவே வார்த்தையே இல்லை, அளவே இல்லை. மரணம் வரைக்கும் கூட அவங்க போயிருப்பாங்க. செத்தரலாம் நிறைய நாள் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ கடன் கஷ்டத்தையும் மனிதர்களால் துரோகத்தையும் மனவேதனையும் அழுத்தத்தையும் சந்திச்சிருப்பாங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் இவர்களை பக்குவப்படுத்திய விதம் அசாத்தியமானதுன்னு சொல்லலாம். அவங்க கடந்த காலங்களில் கடந்து வந்த அந்த இருண்ட பக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க பிறவியிலே உழைப்பாளிங்கன்னு சொல்லலாம். இவங்க ஆரம்ப கால வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இருந்திருக்காது. சுய உழைப்பால் மட்டும்தான் இவங்க முன்னேறியிருப்பாங்க. இவங்களுக்கு பூர்வீக சொத்தோ இல்லை மற்றவங்களோட சிபாரிசோ எளிதில் கிடச்சிடாது. ஒவ்வொரு அடியும் தன்னோட சொந்த உழைப்பால் மட்டும்தான் இவங்க எடுத்து வைக்க வேண்டியதாக இருந்திருக்கும். பொருளாதார நெருக்கடி நிறைய வந்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் அத்தியாவசிய தேவைக்கு கூட இவங்க அடுத்தவங்க கிட்ட கையேந்திர நிலை அல்ல கடுமையான பணத்தட்டுப்பாட்டை இவங்க சந்திச்சிருப்பாங்க. ஆனால் அந்த நிலையிலும் கூட தன்மானத்தை விட்டு கொடுக்காம வாழ்ந்து காட்டினவங்க ரிஷபராசிக்காரங்கன்னு சொல்லலாம். அங்கீகாரம் இன்மை, மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கான நன்றியோ இல்லை முறையான அங்கீகாரமோ இவங்களுக்கு கிடச்சிருக்காது. நம்ம இவ்வளவு செஞ்சும் நமக்கு இந்த நிலைமையான ஏக்கம் இவங்கக்கிட்ட கடந்த காலத்தில் நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க, துரோகத்தை சந்திச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் அனுபவித்த துரோகமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய உங்களோட பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நம்பி வந்தவங்கள நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புறது. இந்த குணத்தால் தான் இவங்க பல துரோகத்தை சந்திக்கிறாங்க. பண விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க. கேட்ட உடனே இவங்க பணம் கொடுத்து உதவி இருப்பாங்க. இவங்களோட தாராள மனசை பயன்படுத்திக்கிட்டு நெருங்கிய நண்பர்கள், ரொம்ப நெருக்கமானவங்க, இவங்க ரொம்ப நம்பினவங்க இல்லை உறவினர்கள்லாம் இவங்கக்கிட்ட பெரிய தொகையை கடனாக வாங்கிட்டு ஏமாற்றிருப்பாங்க. கொடுத்துட்றாங்க. அவங்க கஷ்டத்தை பார்த்து இவங்க மனம் உருகியிருப்பாங்க. ஆனால் நாம் வாங்கினதுக்கு நன்றியாக இருக்கணும்னு அந்த நெருக்கமானவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. அந்த உறவினர்கள் நினைக்க மாட்டாங்க. அந்த நண்பர்கள் நினைக்க மாட்டாங்க. வாங்கின பணம் போனது மட்டும் இல்லாமல் அந்த உறவு கசந்து போயிருக்கும். அங்கே நம்பிக்கையே செத்து போச்சு. அப்புறம் எப்படி உறவு சாகாமல் இருக்கும்? கசந்து போயிருக்கும். முதுகில் நிறைய குத்துவாங்க. இவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டு இவங்களோட உழைப்பிலையே முன்னேறுவாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களையே உதாசீனப்படுத்திட்டு போயிருப்பாங்க. குறிப்பாக தொழில் அல்லது வேலை செய்கிற இடத்துல இவங்களோட யோசனைகளை திருடி மற்றவங்க வளர்ந்த கதையெல்லாம் இவங்களோட கடந்த காலத்தில் இருக்கும். நீங்கள் கேட்டு கூட பாருங்கள். அன்பால் வந்த ஏமாற்றம் தான் இவங்களுக்கு அதிகம். தான் உருகி நேசித்த மனுஷங்க தங்களோட சுயநலத்துக்காக இவங்களை பயன்படுத்திக்கிட்டு விலகி போகும்போதே இவங்க அடைஞ்ச மனவேதனை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நொந்து போயிருப்பாங்க. அதை விட வயதானவர்கள்லாம் பிள்ளைகளால் பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம்.
ரிஷபராசிக்காரங்க தன்னோட பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக தங்களோட சொந்த ஆசை சுகபோகங்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடியவங்க. ஆனால் பிள்ளைங்க விஷயத்தில் இவங்க சில குறிப்பிட்ட மனவேதனைகளை சந்திச்சிருப்பாங்க. வார்த்தையால் வரும் காயம், பிள்ளைகள் வளரும் பருவம் வரை இவங்க அத்தனை தேவைகளையும் பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு நீங்கள் எனக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு சாதாரணமாக ஒரு வார்த்தையில் கேட்டுட்டு போயிடுவாங்க. என்றைக்கோ அவங்க இவங்களோட தியாகத்தை புரிஞ்சு கொள்ளாமலோ பேசும் ஒரு வார்த்தை இவங்கள தூங்க விடாமல் வதைச்சிருக்கும். பிள்ளைகளோட பிடிவாதம், வழிமாறுதல். ரிஷபராசிக்காரங்க ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்களோட பிள்ளைங்க இவங்களோட பேச்சுக்கு கட்டுப்படாமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பாங்க. தவறான நபர்களோட நட்பால் வழிமாறி போகிறது, படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது போன்ற விஷயம்லாம் இவங்களுக்கு பெரும் தூக்கமில்லா இரவுகளை தந்திருக்கும். அவங்களுக்கு சின்ன வயசில் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அப்பா அம்மா சொல்கிறது சில பேருக்கு வயசில் அது புரியாது, அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு. சிலர் அதுவும் அவங்களுமே ரொம்ப பெருசாக தப்பு இது பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் தடை மாறிடக்கூடாதுங்கிற பயத்தில் அப்பா அம்மா சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பிள்ளைகளோட திருமணம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலை இவங்களுக்கு நிறையா இருக்கும். பிள்ளைகளோட வேலை வாய்ப்பு தள்ளி போகுதே, அவங்களோட திருமண வாழ்க்கை ஏற்படும் சுணக்கம், பிரிவுகள், அதையெல்லாம் நினச்சி இவங்க சொந்த கவலையை விட பிள்ளைகளோட கவலை தான் இவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். நினச்சி உருகிட்டே இருப்பாங்க. காலத்தோட மாற்றம் இப்போ என்ன நிலைமை இவங்களுக்கு இருக்குதுன்னா, நெருப்பில் வெந்த தங்கம். கடந்த காலங்களில் இத்தனை துரோகத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்ததாலேயே ரிஷபராசிக்காரங்க இப்போ மனுஷங்களை கணிக்கிறதுல ரொம்ப துல்லியமானவங்களாக மாறி இருக்காங்க. கடந்த கால கசப்பான அனுபவங்களாக இவங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் முன்கோவத்தை குறைச்சிக்கணும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிச்சா மற்றவங்களோட விவகாரங்களில் தேவையில்லாமல் தலையிடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதையெல்லாம் செய்யாமல் புது முயற்சிகளை தொடங்கிறதுக்கு முன்னாடியே தகுந்த ஆலோசனை எடுத்துக்கிறது, இதெல்லாம் அவங்க சரியான முறையில் கடைபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்கள் நினச்சதை சாதிக்கணுங்கிற எண்ணம் கொண்ட இவங்களுக்கு இந்த மாதம் குழப்பம் இல்லாமல் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆத்மகாரகன் சூரியன் சஞ்சரிக்கிறதால மனசில் தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பமெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் தடுமாற்றம் வருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிற சூழ்நிலை உண்டாகியிருக்கு, கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் வரும், இருந்தாலும் குருவோட பார்வைகள் சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். திருமண வயதினருக்கு நல்ல வரன் அமைய போகுது. சொந்த வீடு வாகனம் அப்படிங்கிற கனவெல்லாம் நனவாக போகுது. செஞ்சுட்டு வர தொழில் வளர்ச்சி அடைய போகுது. லாபம் அதிகரிக்க போகுது. வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது. ஆனால் ஒன்று, ஒப்பந்தங்கள்லாம் போடும்போது முழுமையாக ஒரு வார்த்தை ஒரு எழுத்து விடாமல் படித்து பார்த்து அனுபவசாலிகள்கிட்ட கேட்டு கையெழுத்து போட்டு ஆரம்பிக்கணும், சரிங்களா? இல்லை அப்படின்னா அது பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனையாக வரும். புது தொழில் தொடங்குகிற முயற்சியெல்லாம் வெற்றியாக இருக்குங்க. உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுல அதிக பங்கு இருக்க போகுது. பழைய கடன்கள்லாம் அடைச்சி நிம்மதி காணக்கூடிய காலகட்டம் இது. மாணவர்களுக்கு மனம் தெளிவாக இருக்குங்க. விவசாயிகள்லாம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது ரொம்ப அவசியம். தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, இது நான் செய்வேன் செய்ய மாட்டேங்கிறதெல்லாம் பிரச்சனை பண்ணாமல் அனுசரித்து போங்க. வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சவங்களுக்கும் மறுமணத்துக்குரிய வாய்ப்பு வரப்போகுது. மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் விலக போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24, 28, ஜூலை 6, 10, 15. பரிகாரமாக நீங்கள் நடராஜரை வழிபட வாழ்க்கையெல்லாம் நன்மை உண்டாகும். உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பின் பயனை அடையணும், வாழ்க்கையில் உயர்ந்த இடத்த தொடணுங்கிற நோக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க. அவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலக போகுது. வருமானம் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏற்பட்ட பயமெல்லாம் விலகும். புது தொழிலில் தொடங்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாக போகுது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்க நிலைமை முன்னேற்றமாக இருக்க போகுது.
குரு பார்வையும் லாபஸ்தானத்துக்கு கிடைக்கிறதால தடைப்பட்டிருந்த வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. சேமிப்பும் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் இருந்த போராட்ட நிலைமையெல்லாம் விலகி நிம்மதி உண்டாக போகுது. நண்பர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் விலக போகுது. கூட்டு தொழிலில் லாபம் தரும். விஐபிகள் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. திருமண வயதினருக்கு பிடித்தமான வரன்லாம் வந்து சேரப்போகுது. ஜூன் 19 முதல் ராசிக்குள்ளே உங்கள் விரையாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதால செலவுகளில் கவனமாக இருங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவசர முடிவுகள்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஒவ்வொரு வேலையிலுமே பின்விளைவுகள் பற்றி நீங்கள் யோசித்து முடிவுக்கு வருவது ரொம்ப அவசியம். அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அனுபவசாலிகிட்ட கேட்டுட்டு தாங்க செய்யணும். அதுதான் நல்லது. உடல்நிலையில் அப்பப்போ சில பிரச்சனையெல்லாம் தலை காட்டுங்கிறதால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. குடும்பத்தினர் ஆலோசனை பிரச்சனைகள்ல இருந்து இந்த காலத்தில் உங்களை பாதுகாக்கும். அவங்க ஆலோசனை கேட்டு செய்யுங்க. மாணவர்கள் குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம ஆசிரியர்கள் ஆலோசனை கேட்டு படிக்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24, 29, ஜூலை 2, 6, 11, 15. பரிகாரமாக நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வர சங்கடங்கள்லாம் விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இவங்க வேகமும் விவேகமும் கொண்ட இவங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாட்களாக அமைஞ்சிருக்கு. தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் ஜூன் 19 ராசிக்குள்ளே சஞ்சரிக்க போகிறாரு. அவர் பரபரப்பாக செயல்பட போகிறாரு. திட்டமிடாமல் சில வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டு சங்கடத்துக்கு ஆளாக நேரிடும். கவனமாக இருங்க. மனக்குழப்பம் அடையும். இருந்தாலும் ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால தேவைக்கேற்ற பணம் வந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு கவலையே இல்லை. குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் உண்டாக போகுது. அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. உறவினர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புது இடம், வீடு, வாகனங்கிற கனவெல்லாம் நனவாக போகுது. உங்கள் தன குடும்பாதிபதி புதன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புது ஒப்பந்தம் கிடைக்க போகுது. வரவு செலவில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் நீங்க போகுது. யோகக்காரகன் ராகு ஜீவன சாதனத்தில் சஞ்சரிக்கிறதால தொழிலில் அபிவிருத்தி செய்ய போகிறீங்க. நீங்கள் முதலீட்டுக்கு ஏற்ற லாபமும் கிடைக்க போகுது. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் சேமிப்பு அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகமெல்லாம் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணமெல்லாம் உருவாகும். வேலையின் காரணமாக குடும்பம் ஒரு பக்கம் தான் ஒரு பக்கம்னு வசிக்கிறக்கூடிய நிலைமை கூட உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகள் சூழ்நிலை அறிஞ்சு செயல்படுறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கனவு நனவாக போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24, 27, ஜூலை 6, 9, 15. பரிகாரமாக நீங்கள் சுப்பிரமணியரை வழிபட வாழ்க்கையில் நன்மை உண்டாகுங்க. நினச்ச வேலையெல்லாம் நடந்துடும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு வரும் தடைகளையெல்லாம் நீக்கி சகல நன்மைகளையும் வாரி வழங்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்தில் சில தேவையில்லாத செலவெல்லாம் வருங்க. இருந்தாலும் வரவுக்கு குறைவு இருக்காது. கொடுத்த கடன்கள்லாம் திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. லாட்டரி, சூதாட்டம் போன்ற மறைமுக வழிகளில் முதலீடு செய்கிறத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள், குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இல்லை அப்படின்னா கண்ணெரிச்சல் போன்ற சின்ன அளவிலான தொந்தரவுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சரியான நேரத்துக்கு உணவு அருந்துங்க. போதிய அளவு தண்ணீர் குடிக்கிறதும் உடலை காக்கிறதும் ஓய்வு எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.